எனக்கு ரொம்பவுமே மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னே தெரியல. நேத்து நைட் இருந்து ஒரே கடுப்பாவே இருக்கு. இவங்க 2 பேத்துக்கும் ரெட் கார்ட் குடுத்துட்டாங்க. எனக்கு யார் மேலயும் வன்மம் அப்படின்ட்டெல்லாம் கிடையாது. ஆனா வந்து எனக்கு முதல்லலாம் சாண்ட்ரா பிடிக்காது தான். ஆனா நேத்து அவங்க அனுபவிச்ச அந்த அவங்க கண்ணுல அவங்க தண்ணி வருது. அப்ப கூட அந்த பொண்ணு அவங்கள வெளிய புடிச்சு தள்ளி விடுறாங்க பார்வதி. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கூட மனசுல ஈரமே இல்லையா? அப்படின்னு கேட்கணும்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து சேர்த்து வச்சு இன்னைக்கு அவங்களுக்கு ரெட் கார்டு குடுத்துட்டாங்க. ரெட் கார்டு குடுத்து என்னங்க யூஸு? அவங்க கொஞ்சம் கூட வந்து தான் பண்ணது தப்பு அப்படிங்கிறத வந்து உணரவே இல்ல கடைசி வரைக்கும். இப்ப கூட கம்ருதீன் ப்ரமோல பார்த்தீங்கன்னா, கம்ருதீன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க போறாரு. ஆனா அந்த பொண்ணு வந்து நான் பண்ணது தான் ரைட்டுங்கிற மாரியே ஒரு ஆணவத்திலேயே பேசுதுங்க. அவங்க ஏங்க இப்படி இருக்காங்க? இத்தன நாளா பாரு சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து பாரு பாருன்னு கொண்டாடினதுக்கு, எல்லாத்து மூஞ்சில அவங்க வச்சு கரிய பூசின மாரி பண்ணிட்டாங்க. வேஸ்ட்டுங்க. அவங்க எதுக்கு பிக் பாஸ் ஷோ போனாங்கன்னே எனக்கு தெரியல. இருந்த நேமையும் கெடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கும் நேம் போச்சு, கமருதீனுக்கும் நேம் போச்சு. இப்ப என்னத்த கண்டாங்கன்னு தெரியல. இவ்ளோ கேவலமா ஒரு கேம் விளையாடணுமான்னு நான் கேட்குறேன். கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாத என்ன சொல்றது? அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. ரொம்ப தப்பு. இவ்வளோ நாள் பாரு இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தப்ப கூட, சரி அவளும் ஒரு கேமுக்காக ஏதோ பண்றா, பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அவளுக்கும் மனசுல ஏதாவது ஒரு பக்கம் இருக்கும். எல்லாரும் பாரு, அந்த பாரு அந்த மாரி ரொம்ப திட்டும்போது, நான் வந்து எதுக்கு இந்த பொண்ணு இப்படி திட்டுறாங்க? இது ஒரு ஷோ தான அப்படின்னு நெனச்சிட்டு இருப்பேன். ஆனா இப்ப வந்து அதுதாங்க அவ பண்றாளே! அவளால வந்து ஒரு விஷயத்த வந்து ஈஸியா இது பண்ற முடியல. எல்லாத்தையுமே வந்து மண்டையில போட்டுக்கிட்டு, அவ பழிவாங்குற மாரி தாங்க இப்ப பண்ணிட்டா சாண்ட்ராவ. தேவையாங்க இது? நீ பேச்சோட வச்சிருக்கலாம்லங்க. கீழ புடிச்சு தள்ளி அவங்களுக்கு என்னங்க ஆகுறது? ஏதாவது ஆயிருச்சுன்னா, அந்த அம்மாக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா, என்னங்க ஆகும் இவங்க லைஃபு? கொஞ்சம் கூட வந்து அது நெனைக்கிறதே இல்ல. ஆனா அதெல்லாமே பண்ணிட்டும், நான் கேமுக்காக தான் பண்ணேன்னு எப்படிங்க அவங்களால சொல்ல முடியுது? நான்லாம் பிக் பாஸ் பத்தி பேசணும்னே எனக்கு நெனைக்கல. பிக் பாஸ் டாபிக்லாம் யாரும் யூடியூப்ல போடுவானே நெனச்சது. ஆனா எனக்கு இது மண்டையில வந்து ஓடிட்டே இருந்துச்சு. ஐயோ! என்னடா பண்றது? யார்ட்டடா சொல்றது? அப்படிங்கிற மாரி. அதுதான் வந்து இங்க பொலம்பிட்டு திரியிறேன். ரெட் கார்டு குடுத்துட்டாங்க தான். ஆனாலும் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. இப்போ இவங்கள 2 பேர்த்தோட லைஃபும் போச்சு. எல்லாமே போச்சுங்க. வேஸ்ட்டுங்க. என்னங்க இவங்க சாதிச்சாங்க? இப்போ இவ்ளோ நாள் இந்த ஷோல வந்து இருந்து என்னத்த சாதிச்சு இப்ப எடுத்துட்டு போறாங்க? நீ டைட்டில் வாங்கலைனாலும் பரவால்ல. இவ்ளோ கேவலமான பேர் வாங்கிட்டு போறியே! நாளைக்கு மக்கள எப்படிங்க இவங்க சந்திப்பாங்க? சொல்லுங்க. அந்த பையனுக்கும் சீரியல் நடிக்கிறதுக்கெல்லாம் இன்னும் என்ன ஏதுன்னு வெளிய வந்தா தான் தெரியும். இவளுக்கும் எல்லாமே போச்சுங்க. சும்மாவே இவள வச்சு செய்வாங்க. இப்ப நீ இவ்ளோ இது பண்ணிட்டு மக்கள் உன்ன சும்மா விட்டுருவாங்களா பார்வதி? கொஞ்சம் கூட எதுவுமே நினைக்கிறதே இல்லங்க. 2 பேரும் வந்து நான் பண்றது தான் கரெக்ட்டுங்கிற மாரியே அவங்க குடுக்காத கன்டென்ட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்ட்டிங்ல இருந்து கேவலமான கன்டென்ட் தாங்க. அப்பவும் வந்து மக்களுக்கு பிடிச்சு தான் நானும் பிடிச்சு தான் பார்த்துட்டுருந்தேன். சரி இவ்ளோ பேசுறாங்க, தைரியமா இருக்காங்க, இது பண்றாங்க. ஆனா இதெல்லாம் தைரியம் இல்லைங்க. நேத்து பண்ணதெல்லாம் ரொம்ப கேவலமான செயலுங்க. எனக்கு இப்போ தான் ஏதோ மண்டை ஃப்ரீயா இருக்க மாரி இருக்கு. வெக் வரேன்.